அடங்கொய்யால இதுவா நான் நினச்சேன் மொத்தமாக 5000 ஏதோ இன்றைக்கி போடுறீங்க போல் அப்படின்னு நினச்சா அட்வான்ஸு கொடுத்துக்கிறீங்க. அட்வான்ஸாக வாங்கிக்கணும். அந்த அட்வான்ஸை போய் இப்போ ஜனங்களுக்கு வந்து 5000 கொடுத்தாங்கன்னு இன்றைக்கி அதான் அந்த 5000 வச்சு எப்படி இப்படிலாம் செலவு பண்ணணும்னு சொன்னார் பாருங்க. இதை சேர்த்து வைத்து நீங்கள் வந்து 2 சவரன் நகை உங்கள் பெண் திருமணம் இருந்தால் இது இல்லை உயர்கல்விக்காக ரஷ்யா அமெரிக்கா எங்கேயா போனாங்கன்னா படிக்கிறதுக்கு நகை விலை 15,000 ரூபா கிட்ட இருக்கு. நீங்கள் 5,000 ரூபா வச்சு 2 சவரன் நகை விலை 100 ரூபாங்க. பவுன் 100 ரூபா. நான் சொல்கிறதெல்லாம் 1960 சொல்லுங்கிறேன். நீங்கள் எப்போ கதை சொல்லுங்கிறீங்க? இப்போ கதை ஏன் ஊட்டிக்கு போகிறதுக்கு 300 ரூபா எந்த காலத்தில் இப்போ போவீங்களா? இங்கேருந்து உங்கள் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கே 300 ரூபா ஒத்துக்க மாட்டான். 30 ரூபா சேர்த்து கொடுக்குறீங்களா மேடம்னுவான். நான் 300 ரூபால ஊட்டிக்கு போயிட்டு வரலாம், 30 ரூபால ரூம் எடுத்துக்கலான்றா. நீங்க கம்முன்னு ஏங்க நான் 1960 சொல்லுங்கிறேங்க. முதல்வர் வந்து எனக்கு என்னங்க சொன்னாரு, பார்த்து செலவழிக்கன்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கு தான் நான் என்னுடைய கற்பனை குதிரையை தட்டி விட்டேன். அப்போ தட்டி விட்டா பார்த்து செலவழிக்கணும், ஒரு 200 ரூபா மிச்சம் படுத்திட்டு வரணும்னா 1960 இருக்கும். அப்பதான் இதெல்லாம் நடக்கும். இதுக்கு வந்து இவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு பண்ணியிருக்காரு. இதுக்கு ஒரு முன்னறிவிப்பு இல்லை, எதுவுமே இல்லையே சார். திடீர்னு காலையில எழுந்ததுமே இந்த நியூஸ் வருது. ஏங்க அதான் அவங்களுடைய சாமர்த்தியம். அவங்க என்ன நினச்சினாங்க, இப்போ அந்த கோர்ட்டில் கேஸ் வந்து டெமால்னு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதனால் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு காலையிலேயே. ஏன்னா சாயந்தரம் விஜய் இல்லை, உங்கள் விஜய் காலி பண்ணிட்டார்ல. ஆமாம், அதை பெருசாக நம்ம காட்டக்கூடாதுன்னு இதை பெருசாக காட்டிட்டாரா? ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாமே கண்டமாயிடும். ஏன்னா பார்க்குறவன் ஜாஸ்தி சினிமா நடிகர்ல, அதனால் அது இதாகிடுச்சு. இவருது 2 மணி நேரம் உயிர் இருந்துச்சு அதுக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏய் என்ன பண்ண போகிறேன் நைட்டு சார், விஜய் இன்னைக்கு பேசி என்னது விஜய் இல்லை சார் 5000 ரூபா கொடுக்குறீங்களா, அதை பற்றி நாங்கள் பெருசாக பேச போகிறோம் சார். இன்னைக்கு டிபேட் எல்லாம் அதுதான். மத்திய அரசின் சதி, அதிமுகவின் கொடூர சதி, இதையெல்லாம் மீறி முதல்வரின் சாமர்த்தியம்.